நம்ம இந்தியா இந்த 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் 2வது நாள் ஆட்டத்தை இப்போ விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்டத்தின் முக்கியமான பரபரப்பான ஒரு கட்டத்தில் விராட் கோலி அவருடைய பேச்சை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் கேட்காததால் இப்போ மீண்டும் நம்ம இந்தியா கடந்த ஆட்டத்தில் எப்படி ஃபாலோ ஆன தவிர்த்திடணும் அப்படின்னு நம்ம இந்தியா போராடினாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழலுக்கு உள்ள நம்ம இந்தியா தற்போது மீண்டும் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் 311 ரன்களோட இன்னைக்கு 2வது நாள் பேட்டிங் வந்த ஆஸ்திரேலியா அணி தொடர்ந்து அவங்க ரன் குவிப்பில் ஈடுபட்டாங்க. ஆனால் நம்ம இந்திய அணியின் போலர்களால் கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய முடியாமல் போனதால் 474 ரன்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆஸ்திரேலியா அவங்க ஆல் அவுட்டே ஆனாங்க. அதுக்கப்புறமா பேட்டிங் வந்த நம்ம இந்திய அணி பக்கம் திடீர்னு ரோஹித் சர்மா நானே ஓப்பனராக போகிறேன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் கூட வந்தார். ஸோ ஓப்பனராக வர்றதால ரோஹித் சர்மா நல்லா விளையாண்டுருவாரோ அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எந்த பொசிஷனில் நான் பேட்டிங் இறங்கினாலும் அதே மாதிரி சிங்கிள் டிஜிட் ரன்ல தான் அவுட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இன்னைக்கும் 3 ரன்ல, அதுவும் ரொம்ப புவர் மோசமான ஷாட். இப்படிப்பட்ட ஒரு ஷாட் யாராவது அடிப்பாங்களா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரியான ஒரு புவர் ஷாட்ல தான் ரோஹித் சர்மா கேட்சை கொடுத்து அவுட் ஆனாரு. பின்னாடியே கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டாங்க. ஸோ லஞ்ச் பிரேக் வரைக்கும் கேஎல் ராகுல் தாக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் லஞ்ச் பிரேக்கு முன்னாடி பேட் கமின்ஸ் பால்ல கிளீன் போல்ட் ஆகி 24 ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அற்புதமாக விளையாண்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஆஸ்திரேலியா போலர்கள் எல்லாருமே விக்கெட் எடுக்க முடியாம மிகப்பெரிய தலைவலியாக கோலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அற்புதமாக பேட்டிங் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா சர்க்கிளுக்கு உள்ளே ஃபீல்டர் கையில பாலை தட்டி விட்டுட்டு ஒரு தேவையில்லாத ரன்னுக்கு ஓடி போய் ஜெய்ஸ்வால், கோலி மறுமுனையில வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அதை கேட்காம ஜெய்ஸ்வால் ஓடி போய் தேவையில்லாத ஒரு ரன் அவுட்ல சிக்கி ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஜெய்ஸ்வால் அவுட் ஆன அடுத்த சில ஓவர்கள்லயே பின்னாடியே விராட் கோலி அவரும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வெளியே போற பால் மேல கை வைக்காம இருந்தாரு. ஆனா ஜெய்ஸ்வால் அவுட் ஆன அடுத்த சில ஓவர்கள்லயே வெளியே போற பால்ல கை வச்சு விராட் கோலி அவரும் அவுட் ஆக, பின்னாடியே ஆகாஷ் தீப் நைட் வாட்ச்மேனா வந்திருந்தாரு, அவரும் கேட்சை கொடுத்து அவுட் ஆக, கடைசியா 164 ரன்னுக்கு நம்ம இந்தியா முக்கியமான 5 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ரிஷப் பண்ட், ஜடேஜா 2 பேரும் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் 275 ரன்கள் வரைக்கும் நம்ம இந்தியா எடுத்தாதான் ஃபாலோ ஆன தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 100 ரன்களுக்கும் அதிகமாக இருக்கு. ஸோ அதை எப்படியாவது நாளைக்கு நம்ம இந்தியா கடந்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜெய்ஸ்வால் தேவையில்லாத அந்த ரன் எடுக்காம அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். கோலி அவரும் ஸ்ட்ரைக்ல இருந்திருப்பாரு. ஜெய்ஸ்வால் அவசரப்பட்டு அவர் செஞ்ச முடிவு தற்போது இந்த ஆட்டத்தில் மீண்டும் நம்ம இந்தியா ஃபாலோ ஆன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான நிலைமை தான் மீண்டும் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.